அவங்களோட பர்த்டே ஒரு வேலண்டைன்ஸ் டே ஏதோ ஒரு டைம்ல லைக் வந்து எனக்கு ஏன் அதெல்லாம் தோணுச்சுன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. பட் நான் உங்களுக்கு அதை விஷ் பண்ணேன். லைக் அண்ணா விஷ் பண்ண மாதிரியே பண்ணேன். கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் அரவிந்த் டைப் பண்ணி நான் உன் கூட இருக்கேன், நீ பயப்படாதுன்னு சொன்னா எப்படி வந்து ஒரு மெசேஜ் வருமோ. எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பெரிய டவுட் என்னன்னா, நீங்க செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டீங்க. ரைட் நவ் எனக்கு கம்பெனிஷிப் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிறது எனக்கு தேவைப்படலை. மேபி ஃபியூச்சர்ல தேவைப்படலாம். அப்படியே எனக்கு தேவைப்பட்டாலும் ஒரு மேஜிக் நடக்கணும் இல்லையா? அந்த அரவிந்த் எனக்கு கொடுத்த மேஜிக் யாராவது கொடுப்பாங்களா? உண்மையா ஓப்பனா என் மனசுக்குள்ள இருந்து வர்றது விஷயம் இதுதான். மை லவ் டுவர்ட்ஸ் அரவிந்த் இஸ் ஃபார் எவர். ஆனா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற ஒரு பர்சன் அவங்க வந்து அவங்க பார்த்துக்கிறாங்க. ஹி கேன் பி மை கம்பெனி. இவங்க என்ன பேசினாலோ, என்ன ரீசன் தெரிஞ்சுக்கிட்டாலோ, என்னதான் நடந்துக்கிட்டாலோ என்னோட லாஸ் எனக்கு. அரவிந்த் இஸ் நாட் கோயிங் டு கம் பேக். இதுதான் ரீசன் கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த ரீசனை உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்களுக்கு அந்த சுச்சுவேஷன் வராமல் பார்த்துக்கோங்களே தவிர, நீங்கள் யூடியூப்காகவோ இன்னொருத்தங்களை போஸ்ட் பண்ணுறதுக்கு இல்லை இது குத்தி காட்டுறதுக்காகவோ யூ ஆர் நாட் சப்போஸ் டு. நீ போடுற நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கும் நீ கொடுக்குற ஸ்பெக்குலேஷன்ஸ்க்கும் நான் வந்து ஐ ரியலி ஹாவ் அ ஜாப்லெஸ் பீப்புள் வந்து. அண்ட் எனக்கும் உங்களுக்குமே பர்சனலி ஒரு விஷயம் நடந்தது. ஸோ அவங்களோட பர்த்டே ஒரு வேலண்டைன்ஸ் டே ஏதோ ஒரு டைம்ல லைக் வந்து எனக்கு ஏன் அதெல்லாம் தோணுச்சுன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. பட் நான் உங்களுக்கு அதை விஷ் பண்ணேன். லைக் அண்ணா விஷ் பண்ண மாதிரியே பண்ணேன். பட் எனக்கு இப்போ நினைச்சா கூடமே அது லைக் எனக்கு கூஸ் பம்ப் மூமெண்ட் தான். ஸோ எப்படி எனக்கு அது தோணுச்சு, ஏன் அதை அண்ணா டைப் பண்ண மாதிரியே உங்களுக்கு பண்ணி அனுப்பணும்னு தோணுச்சு? ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் நான் வந்து ஏதோ அது ரிலேட்டடா லைக் இந்த மாதிரி நம்மளோட தான் இருக்காங்க, எங்கேயும் போயிட மாட்டாங்கன்ற மாதிரி ரிலேட்டடாக நான் ஏதோ பார்த்துட்டு இருந்தேன். பட் அது உங்களுக்கும் எனக்கும் ஏன் கனெக்ட் ஆச்சு அந்த டைம்லன்னு தெரியல. மேபி என் மூலியமாகவும் ஏதோ வந்து அண்ணா உங்ககிட்ட அவர் பேசுறதா பேசணும்னு நினச்சிருக்காருன்னு நான் நினச்சிக்கிறேன். 100%. இந்த ஒரு விஷயத்த நான் வந்து இந்த இடத்துல நான் பதிவு பண்ணுறேன். என்னென்னா உலகத்துக்கு வந்து நான் இன்னும் க்ரீவ் பண்ணிகிட்டு இருக்கேன், டிப்ரெஷனில் இருக்கேன். அது வந்து இழப்பை வந்து சந்திக்காதவங்களுக்கு. என்ன மாதிரி ஒருத்தங்க லவ்டு ஒன்னை இழந்தவங்க நிறைய பேர் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம்லேயோ என்னோட மெசேஜஸ்லேயோ நிறைய பேர் கனெக்ட் ஆவாங்க. நானும் இதே சேம் சுச்சுவேஷனில் இருக்கேன், நீங்கள் எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி கோத்ரூ பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்த்துன்னு எனக்கு நிறைய பேர் டிஎம் பண்ணுவாங்க. அவங்களுக்காக நான் இந்த மெசேஜை நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த வலி வந்து ஒருத்தங்களை இழந்த வலி வந்து நம்மளுக்கு என்றைக்குமே போகாது. மேபி எண்டு வரைக்கும் நம்ம சாகிற வரைக்கும் ஐ டோன்ட் திங்க் திஸ் பெயின் வில் கோ. பட் அது அந்த பெயினோடு எப்படி வாழ்ந்துட்டு சுற்றி இருக்கிறவங்களையும் சந்தோஷமாக வச்சுட்டு போகிறோம் அப்படிங்கிறது ஒன்று தான். பட் இந்த மாதிரி சயின்ஸ்க்கு வந்து கிடைக்கிறத பற்றி நான் பேசுகிறேன் இல்லையா, அது வந்து இந்த ஆல்ரெடி ஒரு லாஸில் இருக்கிறவங்களுக்கு இப்போ நான் பேசுகிறது கனெக்ட் ஆகும். இது வந்து நான் எப்படி எனக்கு இது தெரிஞ்சுது அப்படின்னா, நான் ஒரு புக்கு படித்தேன், ஜேர்னி ஆஃப் சோல்ஸ்னு ஒரு புக்கு படித்தேன். ஒரு சயின்டிஸ்ட் எழுந்தது, ஒரு ஹிப்னோ தெரபிஸ்ட், ஒரு சைக்கியாட்ரிஸ்ட். அவர் வந்து அவரோட கேஸ் ஸ்டடீஸில் வச்சது தான் நான் எடுத்தேன். நம்ம வந்து ஒரு இழப்பில் இருக்கிறப்போ நம்ம ரொம்ப லோவான எனர்ஜி ஃப்ரீக்குவன்சியில் நம்மளோட எனர்ஜிஸ் லோவாக வச்சுக்கிட்டோம்னா உண்மையாலுமே அந்த ஆண்மக்கள் வந்து நம்மளை சுற்றி மேலே தான் இருப்பாங்க, நம்மளை பார்த்துட்டு நம்மளை பாதுகாத்துட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா உங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் இருப்பாங்க, உங்களை எப்படி பத்திரமா பார்த்துக்கிறாங்க, ஒரு குலதெய்வம் எப்படி நம்மளை பார்த்துக்குது, அந்த மாதிரி நம்மளை விட்டு போனவங்களும் நம்மளை பத்திரமா பார்த்துட்டு தான் இருப்பாங்க நம்மளை சுற்றி. ஆனால் நம்ம ரொம்ப கம்மியாக லோவாக சோகமாக இருக்கிறப்போ நம்மளோட ஃப்ரீக்குவன்சி அவங்களோட ஃப்ரீக்குவன்சியும் மேட்ச் ஆகாது. ஆனால் நம்ம ஆக்டிவாக ஹாப்பியாக அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செஞ்சுட்டு நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள சந்தோஷமாக வச்சுட்டு பாசிட்டிவாக இருந்தோம்னா அவங்களோட ஃப்ரீக்குவன்சியில் நம்மளால் மேட்ச் பண்ண முடியும். அண்ட் அவங்களோட சயின்ஸ் வந்து நம்ம ரிசீவ் பண்ண முடியுங்கிறது இது என் நம்பிக்கை கிடையாது, இது வந்து சயின்டிஃபிக்லி ப்ரூவன் ஃபேக்ட். நான் ஒரு புக்கில் நான் படித்த ரிசர்ச்சில் எல்லாத்துலேயுமே நான் படித்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். ஸோ ஈவன் ஃபார் ஹூஎவர் இஸ் இன் த லாஸ் ப்ராசஸ் பண்ணுறவங்க சோகத்தில் இருந்து வலி தான், தனிமை எல்லாமே இருக்கும். ஆனால் அந்த டேவை நீங்கள் நகர்த்திட்டு உங்கள் சுற்றி இருக்கிறவங்களை சந்தோஷமாக வச்சுட்டு நீங்களும் ஹாப்பியாக அந்த வாழ்க்கையை ஈஸியாக மூவ் பண்ணிங்கன்னா உண்மையாக அவங்க கொடுக்குற சயின்ஸு, அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற விதம் இது எல்லாமே உங்களுக்கு புரியும். ஐ ரியலி வாண்ட் டு ரெஜிஸ்டர் திஸ் மொமெண்ட். அண்ட் அதுதான் நீங்களும் அன்றைக்கி வந்து நான் அரவிந்த் கிட்டே பேசிட்டு இருந்தேன். ஐ வாஸ் மிஸ்ஸிங் அரவிந்த் ஸோ மச். ஆனால் அரவிந்த் எனக்கு என்னை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நான் மனசார கண்ணை மூடி நான் வேண்டிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து பூர்ணிக்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் அரவிந்த் டைப் பண்ணி நான் அவன் கூட இருக்கேன், நீ பயப்படாதுன்னு சொன்னால் எப்படி வந்து ஒரு மெசேஜ் வருமோ
அந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து ஐ ரிசீவ் ஃப்ரம் பூர்ணி. இது ஆக்சுவலி எவ்வளோ பேர் நம்புவாங்கன்னு தெரியாது. பட் நமக்கு நிஜமாவே நடந்த ஒரு விஷயம் ஆக்சுவலி. கண்டிப்பா. நான் அது அனுப்பிச்சிட்டேன். அனுப்பிச்சதுக்கு அப்புறமா தான் நான் அதை உட்காந்து திருப்பி திருப்பி படிக்கிறேன். இது நான் பேசுற தோரணையும் கிடையாது. லைக் இது அவங்க அண்ணா வந்து உங்களை எப்படி கூப்பிடுவாங்கன்னுலாம் எனக்கு பர்சனலி எப்படி கூப்பிடுவாங்க எதுவுமே தெரியாது. அது எல்லாமே லைக் ஆனால் நான் அது கனெக்ட் ஆகிருந்தது வந்து எனக்கு நிஜமாவே ஒரு சர்ப்ரைசிங்காக தான் இருந்தது அந்த டேல. ட்ரூலி. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் லைக் உங்களை நான் அந்த இடத்துல சந்தோஷப்படுத்தியிருக்கேன்னு எனக்கு ஒரு மாதிரி ஹாப்பியா இருந்துட்டு இருந்தது அந்த அவ்வளவுதான். ஒருத்தங்க சந்தோஷப்படுத்திட்டு நிம்மதியா வாழ்றதுக்காக தானே வாழ்க்கை. ஏன்னா இந்த விஷயத்த சொல்லாம கூட இருக்கலாம். ஏன்னா அடுத்த வந்து பாக்குறவங்களோட கமெண்ட்ஸ் என்ன வரும், ஒருத்தங்க எப்படி நம்மளை யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த நம்ம டிஸ்கஸ் பண்ணாம கூட இருந்திருக்கலாம். பட் கண்டிப்பா இந்த விஷயம் போய் சேர வேண்டியவங்களுக்கு சேர்ந்துச்சுன்னா அது எனக்கு போதும். அண்ட் அவங்களும் அதே மாதிரி தான் கூட இருக்கிறவங்கள ஹாப்பியாக வச்சுக்கிட்டு ஒரு சின்ன ஸ்மைல் கொடுத்துட்டு அது ஸ்ப்ரெட் பண்ணாலே எல்லாருமே ஹாப்பியாக இருக்கலாம்னு எனக்கு தோணுது. ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி தான் டெஃபினெட்லி பெரிய ஒரு அதை தவிர வேற எதுவுமே தேவையில்லை வாழ்க்கைக்கு. ஓகேக்கா. ஸோ நெக்ஸ்ட் இன்னுமே நீங்கள் வந்து இன்லாஸ் கூட தான் இருக்கீங்க. நான் லாஸ்ட்டாக எப்போவோ ஒரு டைம் காண்டாக்ட் பண்ணும்போது கூட நீங்கள் சொன்னீங்க நான் இங்கே தான்டா இருக்கேன், அரவிந்த் வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ எனக்கு நிஜமாவே ஷாக்கிங்காக இருந்தது. அப்புறம் சொன்னீங்க கொஞ்ச நாள் கழிச்சு அம்மா அப்பாவும் வந்து இங்கே வந்துட்டாங்க அப்படின்னு. ஸோ ஏன்ற மாதிரி கேள்வி நிறைய பேர்த்துக்கு இருக்கும். நான் அவங்க சார்பில் தான் இந்த கேள்வியை கேட்குறேன். பட் எனக்கு புரியும். ஸோ சொல்லுங்கக்கா, வை ஏன் இன்னும் இன்லாஸ் வீட்டில் இருக்கீங்க? லைக் இன்னும் அது அவங்களுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் இன்னுமே வந்து அழகாக கொடுத்துட்ருக்கீங்க. அது எவ்வளோ பேர் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஸோ அது தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. கண்டிப்பாடா. என்னன்னா ஐ ஸ்டில் ஹாவ் அ லாட் ஆஃப் பாண்டிங் அண்ட் கனெக்ஷன் வித் மை இன்லாஸ். என்னன்னா அரவிந்த் வந்து ஒரு நம்பிக்கை கொடுத்து தான் அவங்க வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு போகிறோம். கல்யாணம் பண்ண புதுசில் நான் வந்து ஒரு வெளியூரில் இருக்கிற ஒரு பொண்ணு. நான் சென்னை பொண்ணு கிடையாது, வெளியூர், வளர்ந்த கல்ச்சர் வேறு. ப்ளஸ் நான் ஐம் சிங்கிள் டாட்டர், பேம்பர்ட் கிட்டு, மீடியாவில் இருக்கிற ஒரு பொண்ணு. அவங்க ஃபேமிலி ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. ஸோ இதெல்லாம் தாண்டி பட் ஹி ஹேட் அ ட்ரஸ்ட் என் மேலே. நான் வந்து அவங்க குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக இருப்பேன், அவங்கள அனுசரித்து நான் போய்ப்பேன் அப்படிங்கிற ஒரு ப்ராமிஸ் வந்து அவங்க ஃபேமிலிக்கு அவங்க கொடுத்து அதில் தான் என்னை கொண்டு வந்தான். அடுத்த நம்ம வாழ போகிற அந்த எத்தனை வருஷங்களோ அதில் நம்ம குடும்பத்துக்கு தகுந்த பொண்ணு அப்படின்னு தான் கொண்டு வந்து கொடுத்தா. அப்படி தான் எங்களோட கல்யாண வாழ்க்கை 1 வருஷம் போச்சு. ஐ அடாப்டட் மை செல்ஃப் கம்ப்ளீட்லி டு தட் ஃபேமிலி. அவங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு நான் மாற்றிக்கிட்டேன். இப்போ அரவிந்த் இருந்திருந்தாலும் நான் அப்படியே தான் நான் வாழ்ந்திருக்கணும். இப்போ அரவிந்த் இல்லை, அரவிந்தே இல்லை, அப்புறம் என்ன அங்கே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வரல. அரவிந்த் கொடுத்த அந்த ஒரு ட்ரஸ்ட்டை வந்து ஐ வாண்ட் டு கீப் இட் அப். அதே தான் எங்கள் மாமியாரும். அரவிந்தே இல்லை, ஆனால் ஏன் என்னை பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் வரலாம். எங்கள் மாமனாருக்கும் அந்த ஆட்டிடியூட் வரலாம். பரவாயில்லப்பா அவங்க அம்மா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லலாம். அவங்க அப்படி பண்ணலை. இது ஒரு மியூச்சுவல் தான். அரவிந்த் ஒருத்தங்க எங்களோட கனெக்டிங் பாயிண்ட். அரவிந்த் வந்து அவங்க அம்மாவுக்கு கொடுக்க வேண்டிய பாசத்தை த்ரூ மீ ஹி இஸ் கிவிங். அண்ட் அவங்க வந்து அரவிந்த் எனக்கு கொடுக்க வேண்டிய பாசத்தை அம்மா வந்து எனக்கு கொடுக்குறாங்க. திஸ் இஸ் ஹவ் த பாண்டிங் கோஸ். மாறாது. என்னை பொறுத்த வரைக்கும் இது மாறாது. ஐ வாண்ட் திஸ் டு கண்டினியூ. பட் right now the state is this. That is why we are maintaining a beautiful bond. Yes. ஆமாக்கா, கேட்கும் போதே ரொம்ப அழகாக இருக்குது. இருக்கும்போதே எவ்வளோ பேர் வந்து சொன்ன விஷயங்களே ஆகட்டும், கொடுத்த ப்ராமிசஸே ஆகட்டும் காப்பாற்றுவாங்கன்னு சொல்ல முடியாது. லைக் அண்ணா உங்களோட லைஃப்பில் அண்ணா இன்னும் எங்கேயும் போயிடல, உங்கள் கூடயே தான் ட்ராவல் ஆகிட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும்போது நீங்கள் அதை இன்னுமே அழகாக ஹேண்டில் பண்ணுறீங்க. அண்ட் ஒவ்வொரு இதுலேயுமே லைக் நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணா கூட ஒரு 1 year 2 months உங்களோட மேரேஜ் லைஃப் நீங்கள் வாழ்ந்துருக்கீங்க இல்லையா? ஸோ அந்த டைமில் எவ்வளோ ஃபோட்டோஸ், எவ்வளோ வீடியோஸ் உங்க ரூம்ல பாக்கும்போது சுத்தியும் வால் தவிர போட்டோஸ் மட்டும்தான் வந்து ஆக்சுவலி தெரியும். அண்ட் நீங்க போடுற ஒவ்வொரு போஸ்ட்லயுமே லைக் இப்போ அதை தாண்டி லைக் ஒரு 2 years வந்துட்டோமாக்கா கடந்து நீங்க ஒவ்வொரு இதுல போடும் போதுமே ஒவ்வொரு வீடியோவும் புதுசா தான் இருக்கு. நீங்க ரிப்பீட் வீடியோஸே ஆக்சுவலி போடலாம்னு நினைக்கிறேன். அப்போ எவ்வளோ வீடியோஸ் அந்த 1 yearல நீங்க 2 பேரும் எடுத்துக்கிட்டு அவ்வளோ மெமரிஸை வச்சு லைக் இவ்வளோ தூரம் நீங்க அதை ஹேண்டில் பண்ணி வர்றதுலாம் ரொம்ப பெரிய விஷயம் ஆக்சுவலி. ஏன் எடுத்தோன்னே தெரியல. அதுதான் அது மேபி நான் அதுவும் நான் நம்புறது அதே தான். டெஸ்டினி தான் எல்லாமே. மேபி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நான் ஃபேஸ் பண்ணுவேன், இந்த மெமரிஸாவது என் கூட இருக்கணும்னு சொல்லி தான் அந்த 1 வருஷம் ரொம்ப வாழ்ந்துட்டோம். உண்மையாக நான் சொல்கிறேன், ஐ ஹேட் அ சாட்டிஸ்ஃபையிங் லைஃப் வித் அரவிந்த். என் கல்யாணத்துலேருந்து இந்த கடைசி நிமிஷம் வரைக்குமே ஐ வாஸ் வெரி வெரி சாட்டிஸ்ஃபைடு. மேபி பத்தலை, டைம் கம்மியாக இருந்தது. ஆனால் உண்மையாக எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. இந்த மாதிரி ஒரு லவ் நான் அனுபவித்தேன், இந்த மாதிரி ஒருத்தர் என்னை லவ் பண்ணாங்க, இவ்வளோ லவ் நான் கொடுக்க முடிஞ்சுது, இவ்வளோ மெமரிஸ் நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோங்கிறது ஐ ஃபீல் ரியலி பிளெஸ்ட்.
மேபி அடுத்த இத்தனை வருஷங்கள் நான் கடக்கிறதுக்கான ஒரு விஷயமே அந்த ஒரு வருஷமா இருக்கலாம். இத்தனை ஃபோட்டோஸ் ஏன் எடுக்கணும், இவ்வளோ பேர் யாராவது எடுப்பாங்களா, எதுக்கு எடுத்தாலும் எடுத்திருப்பாங்களா, பட் இன்னும் வச்சிருக்கேன், நான் போஸ்ட் பண்ணாமல் வச்சிருக்கேன் நான். ஸோ தட் அவ்வளோ மெமரிஸ் வி கிரியேட்டட். மேபி இட்ஸ் பிகாஸ் இந்த விஷயத்துக்காக கூட இருக்கலாம். பட் வி ஹாவ் அ லாட் ஆஃப் மெமரிஸ். அண்ட் இன்னொன்று ஐ வாண்ட் டு டெல் யூ அம்மா இப்போ எப்படி மாமனார் மாமியார் இவ்வளோ விஷயம் நான் அவங்களோட இருந்து அவங்க அந்த பாண்ட் நான் வச்சுருக்கணும். ஐ ரியலி வாண்ட் டு தேங்க் மை பேரண்ட்ஸ். நான் அந்த விஷயத்தில் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி பிளெஸ்ட். யாருக்குமே கிடைக்காத ஒரு அம்மா அப்பா தான் எனக்கு கிடைச்சிருக்காங்க. ஏன்னா நான் ஒரே பொண்ணு. ஆனால் அவங்க விட்டுருக்கலாம், சரி நான் தான் இங்கே இருக்கேன் அப்படின்றது. ஆனால் ரொம்ப பாசம் என் மேலே. எனக்காக அந்த ஊரை விட்டுட்டு, கோயம்புத்தூரை விட்டுட்டு இங்கே ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி இங்கே வந்து டெய்லியும் காலையில் அம்மா 5 மணிக்கு எழுந்திரிச்சு ஷீல் குக் ஃபார் மீ. ஷூட்டிங் போகிறப்ப டயட் ஃபுட் குக் பண்ணி, நைட்டு குக் பண்ணி. அப்பாவும் ரொம்ப பாசமாக என்னை ஷூட்டிங் கொண்டு போய் ட்ராப் பண்ணுறது, பிக்கப் பண்ணுறது, டப்பிங்கில் கொண்டு போய் விட்டுறதுலேருந்து மை பேரண்ட்ஸ் ஆர் டூயிங் அ லாட் ஃபார் மீ. அது நான் ரீசெண்டாக நான் ரியலைஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், அவங்களுக்கு நான் இன்னும் நிறையா பண்ணணும்னு. பட் அவங்க இங்கே பக்கத்தில் இருக்கிறதுனால என்னால் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது. பட் ஐ ரியலி விஷ் ஐ ஸ்பெண்ட் மோர் டைம் வித் தெம் அண்ட் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் having such parents and thanks to them. எஸ், ஏன்னா நம்மளோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்காம லைக் அவங்களோட ஆசைகளை மட்டுமே நம்ம மேலே திணிக்கிற எத்தனையோ பேரண்ட்ஸ் இருக்காங்க தான் இன்னுமே. ஸோ அப்படி இருக்கும்போது லைக் உங்களுக்கான ஸ்பேஸ் கொடுத்து, உங்களுக்கான டைம் கொடுத்து, லைக் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன வேணும், லைக் என்ன பண்ணால் அவங்க ஹாப்பியாக இருப்பாங்கன்றது எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணுறது சீரியஸ்லி ரொம்ப பெரிய விஷயம் தான். என்னோட ஸ்பேஸ் அவங்க எனக்கு ரொம்ப கொடுப்பாங்க. முக்கியமாக என்னோட எமோஷனல் ஸ்பேஸ். என் மேலே ஒரு விஷயத்தை திணிக்காமல், இந்த சொசைட்டி ப்ரெஷர் என் மேலே போடாமல், என்னோட ஜோனில் நான் ஹீல் ஆகி வரணுங்கிறது அவங்க கன்சர்ன்டாக இருக்கிறாங்க. அதில் வந்து இவ்வளோ மெச்சோர்டான ஒரு பேரண்ட்ஸ் இந்த ஜெனரேஷனில், இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிற பொண்ணுக்கு இவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்குற பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ரேர். அண்ட் எனக்கு அந்த பேரண்ட்ஸ் கிடைச்சது வந்து எனக்கு ரொம்ப பிளெஸ்ட். ஐம் ரியலி நான் எக்ஸ்பிரஸ் பண்ணவே மாட்டேன் அவங்கக்கிட்ட. வீட்டில் இருந்தால் இந்த விஷயங்கள்லாம் பேச மாட்டேன். அட்லீஸ்ட் இந்த இன்டர்வியூ மூலமாவது அவங்க மேலே நான் வச்சிருக்கிற பாசத்தை ஐ வாண்ட் டு சே. நான் வீட்டுக்கு போய் சொல்லுவேன். பட் இதெல்லாம் டீப்பான விஷயம். ஏன்னா நான் சொன்னேன்னா என்னது ஸ்ருதி மாதிரி இல்லை வேற யாரும் மாதிரி பாப்பா என்ன இப்படி பேசுது அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனால் இது உண்மையாக இட் மீன்ஸ் அ லாட். ஃப்ரம் மை ஹார்ட் ஐ எம் சேயிங். ஓகே. ஸோ அண்ட் உங்களோட வீடியோஸ்க்கு கீழே ஆகட்டும், அண்ட் நீங்கள் ஏதாவது இன்டர்வியூஸ் ஏதாவது கொடுத்தாலுமே நிறைய கமெண்ட் செக்ஷனில் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பெரிய டவுட் என்னன்னா, நீங்கள் செகண்ட் மேரேஜ் பண்ணிப்பீங்க. லைக் அண்ணா கிட்ட இருந்து லைக் அது இவ்வளோ தூரம் கனெக்டடாக இருக்கிற ஒரு பர்சன் எப்படி அடுத்த இதை பற்றி யோசிப்பாங்க அப்படின்றது தான். உங்கள் மைண்டில் என்ன ஓடிட்டு இருக்கா இந்த மாதிரி கேட்குறவங்க, கேள்வி கேட்குறவங்க மத்தியில்? இந்த டாபிக் நான் இட்ஸ் a சென்சிட்டிவ் டாபிக். பட் ஐ ரியலி வாண்ட் டு ஆன்சர். என் மனசில் இருக்கிறத நான் உடைக்கிறேன் இந்த இடத்துல. என்னென்னா நான் அதே தான், தனிமையில் இருக்கிறவங்க இப்போ இந்த க்ரீவிங் ப்ராசஸில் ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு கம்பேனியன்ஷிப் தேவைப்படும். இப்போ என்னால் வந்து எனக்கு சப்போர்ட்டிவ் பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க, சப்போர்ட்டிவ் இன்லாஸ் இருக்கிறாங்க, அண்ட் மைண்ட் வந்து கொஞ்சம் தெளிவாக இருக்குது. நான் என்னோட ஸ்டேபிளாக இருக்கேன். ஃபினான்ஷியலி ஐம் ஸ்டேபிள், ஐம் ஒர்க்கிங். இதெல்லாமே எனக்கு அமைஞ்சு வந்திருக்கு. இல்லை நான் இதை க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு என்ன வேணும், என் லைஃப் அப்படி இருக்குங்கிறது நான் அமைச்சுக்கிட்டேன். அதனால ரைட் நவ் எனக்கு ஒரு கம்பேனியன்ஷிப் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிறது எனக்கு இப்போ தேவைப்படலை. மேபி ஃப்யூச்சரில் தேவைப்படலாம். ஆனால் இந்த மொமெண்ட்டில் எனக்கு தேவைப்படலை. அப்படியே எனக்கு தேவைப்பட்டாலும் ஒருத்தங்க என்னை தேடி வரவங்க ஒரு மேஜிக் நடக்கணும் இல்லையா? அந்த அரவிந்த் எனக்கு கொடுத்த மேஜிக் யாராவது கொடுப்பாங்களா? இல்லை சாகிற வரைக்கும் எனக்கு அரவிந்த் மேலே இருக்கிற லவ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். மேபி ஒரு மெச்சோர்ட் வே ஐல் பி எக்ஸ்பிரஸிங் இட்னு வச்சுக்கோங்களேன். நான் அரவிந்த் மேலே இருக்கிற லவ்வை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு கம்பேனியன் வந்தால் மட்டும்தான் என்னோட எமோஷன்ஸையும் என்னோட ஃபீலிங்ஸையும் நான் ஹைட் பண்ணாமல் நான் சந்தோஷமாக இருக்க முடியும். ஒரு கம்பேனியன் வராங்க, அவங்க ஹர்ட் ஆகிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக நான் இப்போ அரவிந்த் மேலே வச்சிருக்கிற அன்பு, அந்த பாசம், அது எல்லாத்தையுமே நான் உள்ளே மறைச்சிக்கிட்டு இன்னொருத்தங்களுக்காக ஒரு பொய்யான வாழ்க்கையை நான் வாழ முடியுமா? அதுக்காக தான் வந்து ரைட் நவ் ஐ டோன்ட் நீட் அ கம்பேனியன். இது வந்து நிறைய பேர்த்துக்கு புரியும். ஏன்னா நம்ம இருக்கிற சொசைட்டி ப்ரெஷரில் என்ன இருக்குன்னா, கண்டிப்பாக தனியாக வாழ முடியாது, 40 வயசுக்கு மேலே 50 வயசுக்கு மேலே ஒரு கம்பேனியன் தேவை. அதுக்காக உலகம் எப்படி வாழுதோ அந்த மாதிரி நீ ஒத்து வாழ்ந்து போய்க்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா அந்த சுச்சுவேஷனில் நம்ம மாறி ஆகணும். ஆனால் உண்மையாக ஓப்பனாக என் மனசுக்குள்ளேருந்து வர்றது விஷயம் இதுதான். மை லவ் டுவர்ட்ஸ் அரவிந்த் இஸ் ஃபார் எவர். ஆனால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற ஒரு பர்சன் அவங்க பார்த்துக்கிறாங்களா? ஹீ கேன் பி மை கம்பேனியன். பட் ரைட் நவ் தெர் இஸ் நோ நெசசிட்டி. ஆனால் ஏதாவது என் வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னா இப்போது சொல்கிறேன், அரவிந்த் இஸ் மை கார்டியன் ஏஞ்சல். இப்போ நான் இவ்வளோ
என்னோட பாத் வந்து இந்த 2 வருஷத்தில் க்ரோத்தை நோக்கி மட்டும்தான் போயிட்டுருக்கு. இது எல்லாமே அரவிந்தோட கைடன்ஸ் இல்லாமல் அவன் என்ன ஒரு குலதெய்வம் மாதிரி இருந்து எனக்கு கார்டியன் ஏஞ்சல் மாதிரி இஸ் வாட்சிங் மீ, இஸ் கைடிங் மீ. அதனால தான் எனக்கு இதெல்லாம் நடக்குது. அப்போ என்னையும் ஒரு கம்பெனியனாக எனக்கு ஒருத்தங்க என் லைஃப்பில் வரணும் அப்படின்னா அதுவும் அரவிந்தோட ஒரு வழியாக தான் இருக்கணும். அப்படி ஒருத்தங்க வந்தாங்கன்னா ஐ எம் ஓப்பன் டு இட். பட் ரைட் நவ் நோ, எனக்கு ஒரு கம்பெனி இப்போ தேவைப்படல, அது அவசியமும் படல. ஸோ செகண்ட் மேரேஜ் பண்ணிப்பீங்களான்னா அது நடந்ததுன்னா பார்ப்பேன். அதுக்காக எனக்கு வந்து ஒரு கம்பெனி வேணும் நான் தேடி போயிட்டுருக்க முடியாது இல்லையா? பிகாஸ் திஸ் இஸ் மை ட்ரூ ஃபீலிங். இதுதான் இஸ் த திங். ரைட் நவ் there's no necessity for a companion. ஸோ அதே மாதிரி அண்ணா கூட லைக் நீங்கள் போகணும்னு நினச்ச ஒரு டெஸ்டினேஷன் நீங்கள் அண்ணா இருக்கும்போதே அந்த அந்த இடத்துக்கும் நீங்கள் போயிட்டு வந்தீங்க, பாரிஸ். ஸோ அந்த மொமெண்ட் பற்றி சொல்லுங்கள். லைக் எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு? ரொம்ப பியூட்டிஃபுல்லான மெமரி. அதான் சொன்னேன், சின்ன வயசுலேருந்து அங்கே போகணுன்னு ஆசைப்பட்டேன். நான் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃப்ரெஞ்ச் படிச்சுட்டு இருக்கேன். அதில் வந்து நான் என்னோட லெசன்ஸில் படித்ததுலேருந்து அந்த ஃப்ரான்ஸ் எப்படி இருக்கும், அங்கே பாரிஸ் எப்படி இருக்கும், டவர் எப்படி இருக்கும்னு நான் வந்து தியரிட்டிக்கலாக நான் படித்து அந்த லாங்குவேஜே நான் படித்து ஃப்ளூவெண்ட்டாக நான் அந்த லாங்குவேஜ்லேயே ஒரு ப்ரொஃபஷனே க்ரியேட் பண்ணுற அளவுக்கு நான் இப்போ ஒரு ஸ்டேட்டில் இருக்கேன். இட் இஸ் பிகாஸ் த பேஷன் ஐ ஹாவ் டுவர்ட்ஸ் ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் அண்ட் அந்த கண்ட்ரி. அதை வந்து நான் போகணுன்னு ஆசைப்பட்டு, பட் அது நடக்கவே இல்லை. பட் அட்லீஸ்ட் அவன் என்னோட ட்ரீமை நடத்துறதுக்காகவே he came into my life, he took me to Paris and அந்த ட்ரீமை வந்து அவன் நடத்தி வச்சுட்டான். அது வரைக்கும் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. ஓகே, சூப்பர். ஸோ அண்ணா லைக் போன டைமில் லைக் நிறைய வந்து லைக் என்ன ஆக்சுவலாக நடந்தது அப்படின்னே தெரியாமல் லைக் யூடியூப்லேயே ஆகட்டும், சில சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லேயே ஆகட்டும், இஷ்டத்துக்கு வந்து நிறைய விஷயங்கள் சொன்னாங்கல்லக்கா. ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்கிற மாதிரி நீங்கள் ஒரே ஒரு வீடியோ ஒன்று அந்த டைமில் நீங்கள் போஸ்ட் பண்ணியிருந்தீங்க. பட் எக்ஸாக்ட்லி லைக் யாருக்குமே என்ன அப்படின்றதே லைக் தெரியாது, இஷ்டத்துக்கே அவங்க தான் சொன்னாங்க. லைக் அந்த மாதிரி சொன்னவங்களுக்கு லைக் இன்னுமே நிறையா நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் அரவிந்தோட கார்டியக் அரெஸ்ட். ஆனால் ஒருத்தவங்களுக்கு அந்த அந்த டெத் மேலே அவங்களோட பெர்ஸ்பெக்டிவை வந்து வச்சுட்டே இருப்பாங்க. அதாவது அந்த பாயிண்டில் அவங்க ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை. பிகாஸ் இவங்க என்ன பேசினாலோ, என்ன ரீசன் தெரிஞ்சுக்கிட்டாலோ, என்ன தான் நடந்துக்கிட்டாலோ, என்னோட லாஸ் எனக்கு. அரவிந்த் இஸ் நாட் கோயிங் டு கம் பேக். அந்த இடத்துல ஒருத்தங்களை வந்து கன்சோல் பண்ணுவீங்களா? நீங்கள் நல்லா ஓகே இப்படி நடந்துருச்சு விடுங்க, அடுத்தது இதை முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்லை அந்த பாயிண்ட்டை என்னென்ன நோண்டி எல்லாத்தையும் வந்து ஒரு மெஸ்அப் பண்ணிட்டாங்க. அதுக்காக தான் நான் சொன்னேன், எங்களுக்கான ஸ்பேஸ் எங்களுக்கு கொடுத்துருங்க. ஹி ஹேட் அ கார்டியக் அரெஸ்ட், ஹி ஹேட் சம் ஹெல்த் இஷ்யூஸ். அந்த டைமில் சடனாக ஒரு ரைட் வென்ட்ரிக்கல் ஃபெயில் ஆச்சு. இதுதான் நடந்துச்சு. பட் பீப்புள் வர் ஃபோக்கஸிங் ஆன் த ரீசன் இன்ஸ்டெட் ஆஃப் கன்சோலிங் அஸ். இப்போது உங்களோட லைஃப்பில் அது நடக்கக்கூடாதுன்னா ஐ எம் டெல்லிங் யூ டு ஃபோக்கஸ் ஆன் த பாயிண்ட். உங்கள் ஹெல்த் மேலே, உங்கள் லைஃப் ஸ்டைல் மேலே, அதுக்கு மேலே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இன்ஸ்டெட் க்ரீவிங், ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள கொண்டு போய்ட்டு எந்த இடத்துல போடக்கூடாதோ, எந்த ஒரு சங்கடத்துக்குரிய ஒரு சுச்சுவேஷனில் போடக்கூடாதோ, அந்த மாதிரி போடுற இந்த பெர்ஸ்பெக்டிவை நான் பிரேக் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக தான் ஐ போஸ்டட் தட் வீடியோ. இப்போ கூட தே ஆர் ஹேவிங் தேர் ஓன் ஸ்பெக்குலேஷன்ஸ். இதனால தான் இதுதான் ரீசன் கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த ரீசனை உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்களுக்கு அந்த சுச்சுவேஷன் வராமல் பார்த்துக்கோங்களே தவிர டோன்ட் புட் இட் டு அதர்ஸ். டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, நீங்கள் என்ன லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணணும் பார்க்கணும்னு சொல்லிட்டு. நீங்கள் யூடியூப்காகவோ இன்னொருத்தங்களை போஸ்ட் பண்ணுறதுக்கு இல்லை இது குத்தி காட்டுறதுக்காகவோ யூ ஆர் நாட் சப்போஸ் டு போக் சம்படி. அது மட்டும் பண்ணக்கூடாதுங்கிறது நான் சொல்கிறேன். அண்ட் அப்படி ஒருத்தங்க என் கமெண்ட் செக்ஷனில் வந்து போட்டாலும் ஐ டோன்ட் கேர் அட் ஆல். நான் அது கவலையப்பட மாட்டேன். ஏன்னா இப்போதைக்கு என்னை சுற்றி இருக்கிறவங்கள நான் ஹாப்பியாக பார்த்துக்கணும். எங்கள் அம்மா அப்பா, எங்கள் மாமனார் மாமியார், என் வேலை இத்தனை வேலை இருக்குது. நீ போடுற நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கும் நீ கொடுக்குற ஸ்பெக்குலேஷன்ஸ்க்கும் நான் வந்து ஐ ரியலி ஹாவ் அ ஜாப்லெஸ் பீப்புள் ஒன்லி வில் டூ தட். அதை வந்து நான் சொல்ல விரும்புகிறேன். அண்ட் அந்த மாதிரி நெகட்டிவான சில விஷயங்கள் எல்லாத்தையுமே கொஞ்ச நாள் போக போக அது அப்படியே லைக் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக திரும்பிச்சு. ஸோ அதுவுமே பிகாஸ் ஆஃப் அண்ணாவா கூட இருக்கு. கண்டிப்பாக. ஏன்னா லைக் எல்லாருமே உங்களை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. லைக் உங்கள் மேலே அந்த ஹார்ஷான வார்த்தைகளை லைக் மேக்ஸிமம் அது குறைஞ்சிருச்சு இல்லையாக்கா? ஸோ இப்போ வந்து அது ஒரு மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது ஆக்சுவலி அதை பார்க்க. உங்களை புரிஞ்சுக்கிறவங்க, உங்கள் கூட சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் பார்க்கும்போது. அண்ட் எனக்கு கடைசியாக உங்ககிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் தான்க்கா. லைக் உங்களுக்கு பேபிஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு லைஃப்பில் பேபி அடாப்ட் பண்ணிக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு யோசனை இருந்திருக்காக்கா? எனக்கு ஆரம்பத்துலேருந்துமே இருக்குது. பிகாஸ் ஒரே விஷயந்தான் நான் ரிக்ரெட் பண்ணேன். ஏன்னா அந்த வருஷம் அந்த ஜான்வரி ஸ்டார்டிங்கில் வந்து அந்த நியூ இயர் விஷ், அந்த அரவிந்த் இறக்குற அந்த வருஷத்தோட
நியூ இயரில் நாங்கள் வந்து மசூரியில் இருக்கோம், நார்த்தில். ரிஷிகேஷ் முடிச்சுட்டு அங்கே மசூரி போகிறோம். அப்போது அந்த அந்த லைட் அந்த இது பண்ணுவோம்ல, அந்த இந்த பலூன் லைட் பண்ணி மேலே பறக்க விடுவாங்கல்ல, வாட் இஸ் இட் கால்ட், டக்குனு எனக்கு ஸ்ட்ரைக் ஆகும். கேண்டில் பலூனா? அந்த இல்லை அந்த லைட் பண்ணிட்டு இட் ஃப்ளை, அந்த ஹைட்ரோஜன் இது, அது அதை வந்து அதை பண்ணுறப்போ நம்ம ஒரு விஷ் பண்ணணும். அப்போது அரவிந்த் டோல்ட் மீ தட் இந்த வருஷம் பாரு நம்ம ஃபேமிலி எக்ஸ்டெண்ட் ஆகும், வில் ஹேவ் பேபிஸ், ஐ லவ் யூ, ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொன்னான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த வருஷத்தோட ஆகஸ்ட்டில் ஹி லெஃப்ட் மீ. பட் ஒரு குழந்தை இருந்திருந்தா என்னால் ஹாப்பியாக இருந்திருக்குமோ, இல்லை அரவிந்தோட ஆசையை நான் அதை வச்சு வளர்த்திருப்பேன், அந்த மாதிரிலாம் நிறையா தாட்ஸ் எனக்கு இருந்துச்சு. பட் எல்லாமே டெஸ்டினி தான், எழுதப்பட்டது தான் இது எல்லாமே. என்னென்னா ஏன் இது எனக்கு நடக்கலைங்கிறத தாண்டி இது நடந்திருக்கு, எனக்கு இது இல்லை, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இதுக்கப்புறம் எப்படி போகும், இந்த டெஸ்டினியை நான் அக்செப்ட் பண்ணிக்கணும். பட் ஐ ஹேட் தாட்ஸ் ஆஃப் அடாப்டிங் அ பேபி ஃப்யூச்சரில் தேவைப்பட்டுச்சுன்னா அது பண்ணணும்னு நினச்சேன். பட் அதுக்கு வந்து எனக்கு இன்னும் ஸ்டெபிலிட்டி தேவைப்பட்டுச்சு, எல்லா விதத்துலேயுமே, மென்டல், எமோஷ்னல், ஃபினான்ஷியல், எல்லாத்துக்குமே ஐ நீட் அ ஸ்டெபிலிட்டி. பட் அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததுன்னா, இஃப் ஐ எம் ரியலி ஸ்டேபிள், ஐ டெஃபினெட்லி வுட் லவ் டு. கண்டிப்பாக நான் ஐ மைட் டூ. சூப்பர்க்கா. ஸோ அதே மாதிரி லைக் அண்ணாவோட பர்த்டே டைம்லேயே ஆகட்டும், இப்போவுமே லைக் நிறையா ஆசிரமம் போகிறீங்க, நிறையா பேருக்கு லைக் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, ஸோ இதையுமே நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நான் பிளெஸிங்ஸ் அண்ட் ப்ரேயர்ஸை வந்து நான் ரொம்ப நம்புவேன். ஒருத்தங்களுக்கு ப்ரேயர்ஸ் ஆர் வெரி வெரி ஸ்ட்ராங். ஒருத்தங்களுக்கு ஒரு விஷயம் முடியல அப்படின்னா அவங்களுக்காக நம்ம மனசார ப்ரே பண்ணோம்னா அந்த பிளெஸிங்ஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு போய் சேருங்கிறது. ஸோ ஐ வாண்ட் மோர் அண்ட் மோர் பிளெஸிங்ஸ் ஃபார் அரவிந்த். நான் எப்போவுமே அவன் பர்த்டேக்கு, எங்கள் ஆனிவர்சரிக்கு, எல்லாத்துக்குமே ஐ யூஸ் டு கிவ் இட் டு ஆஷ்ரம். அப்போ அந்த குழந்தைங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அரவிந்த்காக அவன் பேரில் ப்ரே பண்ணுறப்போ அந்த பிளெஸிங்ஸ் அவனை போய் ரீச் பண்ணி இன்னுமே நல்ல இடத்துக்கு, அந்த அமைதியான, அந்த சாந்தமான, அந்த முக்திக்கு வந்து அரவிந்த் போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக we send a lot of prayers from here. அது வந்து கண்டிப்பாக ஐ திங்க் இட் வில் ரீச் him. நான் கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுவேன். சக்திக்கு முடிஞ்ச அளவுக்கு ஐ வில் கீப் சப்போர்ட்டிங். சூப்பர். ஸோ இப்போ எல்லாருக்குமே இந்த இன்டர்வியூ பார்த்த எல்லாருக்குமே இருக்கும், ரொம்ப நல்லா தான் தெரிஞ்சிருக்கேன், அப்புறம் எதுக்கு இந்த இன்டர்வியூ அப்படின்ற மாதிரி. ஸோ ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க இன்டர்வியூ பண்ணும்போதும் இன்னும் நிறைய விஷயங்கள் ஆக்சுவலி நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியும். அண்ட் இது தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்களா, அவங்களுக்காக தான் இந்த இன்டர்வியூ அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்னுமே நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும்க்கா, நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கணும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் சந்தோஷமாக மட்டும்தான்க்கா இருக்கணும். ஸோ இது தங்கச்சி கிட்ட இருந்து உங்களுக்கு கொடுக்குற ஒரு ப்ரேயர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ தேங்க்யூ so much for coming ka. Thank you Purni. And nanu I really wish you have a beautiful heart, you have a beautiful, உங்களை சுற்றி இருக்கிறவங்களும், you are a very positive person. நான் பார்த்த வரைக்கும் உங்களோட லைஃப்லேயும் க்ரோத்துக்கு, ப்ரொஃபஷ்னலி, பர்சனலி, ஃபேமிலி வைஸ் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல க்ரோத் இருக்கிறதுக்கு from your sister there's blessings for you. Okay? And all the best. Thank you so much. Thank you da.